ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் மேஜிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகர்கோயில்காரங்க செய்கிற சாம்பார். நாகர்கோயில் சாம்பார் எப்படி செய்யலான்னு இப்போ பார்ப்போம். மூணு பச்சை மிளகாய், ஒரு கத்திரிக்காய், 4 தக்காளி, ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி, ஒரு கீத்து வெண்பூசணி, 3 அவரைக்காய், ஒரு வெள்ளரிக்காய், 4-5 பீன்ஸு, காராமணி, பட்டாணி, நூக்கோல், சீனி அவரைக்காய் 2-3, ஒரு பெரிய வெங்காயம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறோம். பூண்டு, காயம், சின்ன ஜீரகம் இதை பருப்பில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு கப் நிறைய துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 1.5 ஆளாக்கு இருக்கும். முதல்ல பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கிடுவோம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, காயம், சின்ன ஜீரகம் இவ்வளோத்தையும் பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ பருப்பை வேக வைக்கிறதுக்கு பருப்புக்கு டபுளாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயும் அதில் சேர்த்துடலாம். சாம்பாரில் நிறைய விதமான காய்கறிகளை சேர்க்கலாம். காய் நிறைய சேர்க்கறதுனால நமக்கு நல்ல நார்ச்சத்து கிடைக்கும். நான் இன்னைக்கு புளி சேர்க்கலை, அதுக்கு பதிலாக 4 தக்காளி, நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுனால இன்றைக்கி நான் புளி சேர்க்காமல் இருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வேகும்போது அந்த உப்பு இந்த காய்கறியில் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பாத்திரத்தை எடுத்து குக்கரில் வச்சுட்டு குக்கரை மூடி 2 விசில் வர்றது வரை வெயிட் பண்ணுவோம். பருப்பும் காயும் நல்லா குக் ஆகிட்டு இப்போ இந்த காய் வச்சிருக்கிற பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டு பருப்பை கரண்டி வச்சே கடைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். நான் இதில் ஒரு 2.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.